கார்னர்லேருந்து 5 சென்டிமீட்டர் உள்ள. ஸோ சேம் அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இது 5 சென்டிமீட்டர் உள்ள அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் தான் நம்மளுக்கு 12 வோல்ட் வருது. 3 கலர் எரியிற மாதிரி இதை வந்து ஜஸ்ட் இந்த இதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு டூமில் ஃபிட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்துருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆம்னி கார் வந்து நம்மக்கிட்ட வந்திருக்கு. ஸோ இந்த ஆம்னி காரில் வந்து அதாவது வந்து சேஸில் வந்து இந்த மாதிரி ஒரு 4 எல்இடி லைட் வந்து மாட்ட போகிறோம். ஸோ அதான் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து 4 கார்னர், அதாவது 4 வீல் இருக்குது இல்லையா, ஸோ அந்த 4 கார்னருமே வந்து நம்மளுக்கு இந்த எல்இடி லைட் வந்து எரியிற மாதிரி ஃபங்க்ஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக மாட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெட்லைட்டில் வந்து ஸோ இதை வந்து ஹெட்லைட்டு ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஹெட்லைட்டில் இங்கே வந்து குட்டியாக ஒரு சின்ன ஒரு லைட் வரும், ஹேலஜனில் இருக்கும். ஸோ அதை ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு கலர் எல்இடி மாட்டலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வாங்கிட்டு வர போயிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த ஹெட்லைட்லேருந்து நம்ம எடுத்துக்குவோம். ஹெட்லைட்லேருந்து எடுத்துகிட்டு கீழே வந்து ஒயர் நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா பேக் சைடு வந்து இந்த ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த லைட் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைட் வந்து நம்மளுக்கு ஹெட்லைட் ஆன் பண்ணோம் அப்படின்னாவே கண்டினியூவாக அதில் வந்து 12 வோல்டேஜ் வரும். ஸோ இதிலேருந்து எடுத்து கொண்டு வந்து சேஸு கொடுத்துடலாம். ஸோ இதே மாதிரி இந்த சைடு வந்து அதாவது வந்து இந்த லைட் வந்து ஹெட்லைட் ஆன் பண்ணால் பிரேக்கிங் லைட் கிடையாது, ஹெட்லைட்டுக்குன்னு தனியாக ஒரு லைட் ஒன்று எரியும். ஸோ அதுலேருந்து எடுத்து கொண்டு வந்து கீழே சேஸு கொடுத்துருவோம். ஸோ இந்த ரெண்டு தான். ஃப்ரண்ட்டில் வந்து கீழே சேஸில் மாட்டுறதுக்கு ஒரு ஒயர் வந்து ஸ்பீக்கர் ஒயர் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெருசாக கேஜுவல் வந்து தேவைப்படாது. ஸோ இங்கே வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா நான் கீழே ஒயர் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ இந்த எல்இடி வந்து இப்படி தான் மாட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை வந்து இது கூட வச்சு மவுண்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இது நான் வந்து பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கீழே இந்த ஃபைபர் இருக்குது இல்லையா, அந்த ஃபைபருக்குள்ளே வச்சு வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு 2 டபுள் சைடு கம் டேப் போட்டு விட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து அந்த சைடு ஒரு லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தலேருந்து கார்னர்லேருந்து 5 சென்டிமீட்டர் உள்ள. ஸோ சேம் அதே மாதிரி இந்த கார்னர்லேருந்து இது 5 சென்டிமீட்டர் உள்ள அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. அப்போ தான் 4 பக்கம் பார்க்கவும் நம்மளுக்கு வந்து ஈவனாக தெரியும். இதே மாதிரி வந்து நம்ம அப்படியே பேக் சைடில் ஃபிட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த லைட் வந்து பார்த்தோம்னா ஹெட்லைட் ஆன் பண்ணதுலேயுமே நம்மளுக்கு வந்து எரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து செக் பண்ணணும் எந்த ஒரு லைனில் வந்து 12 வோல்ட் வருது அப்படின்னு வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த பிளாக் கலர் வந்து நம்மளுக்கு எர்த்து பாடி எர்த்து. ஸோ மாற்றி வச்சுட்டு ஸோ இதில் தான் நம்மளுக்கு 12 வோல்ட் வருது. ஸோ அப்போ வந்து இந்த ரெட் கலர் ரெட் மிக்ஸ்டு ரெட்டு மிக்சடு வருது இல்லையா, ஸோ இந்த ரெட்டு மிக்சடு தான் வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவில் வந்து இப்போ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வராது. ஓகே, இந்த 2 பின் இருக்கு இல்லையா, ஸோ ஒன்று வந்து இந்த பாடி இடத்துல வந்து நெகட்டிவ் கொடுத்துடலாம். இன்னொரு ஒயர் வந்து இந்த ரெட்டு வருது இல்லையா, ஸோ இந்த ரெட்டு வந்து ப்ளூ மிக்சரில் ஒரு லைன் வரும். ஸோ இந்த லைனில் ஜஸ்ட் உள்ளே இன்செர்ட் பண்ணி கிளாம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து கொஞ்சம் லென்த்தாக எடுத்து விட்டுட்டு ஸோ இது ஜஸ்ட் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இதை லாக் பண்ணோம்னா இதோட வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். ஸோ இதை லாக் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பாடி எர்த் வந்து இதில் வந்து ஜஸ்ட் ஜாயிண்ட் தான் போட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்த ஜாயின் வேணால் இந்த ஜாயிண்டில் ஓப்பன் பண்ணி அடிச்சுக்குவோம்.
ஸோ இது வந்து பாடி எர்த்து. ஸோ இந்த பாடி எர்த்து வந்து நான் இதில் ஜாயின் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து டேப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் ஒயரிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. சேம் வந்து பேக் சைடு வந்து இங்கே மாட்டிட்டோம். ஸோ மாட்டினதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸோ சேம் ப்ரொசீஜர் வந்து அந்த சைடும். ஸோ அதே மாதிரி அந்த சைடு கழட்டி சைடில் வந்து கீழே மாட்டிடலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தனியாக உள்ள வந்து இன்செர்ட் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம டைரெக்ஷன் பார்த்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்தோம்னா இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒரு பின் மட்டும் நம்மளுக்கு வந்து லென்த்தாக வரும். ஸோ அந்த லென்த்தாக வர பின் வந்து இந்த ரெட்டில் வச்சு கொடுக்குற மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஜஸ்ட் இது ப்ளக்கின் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே வந்து இந்த டூமில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து மாட்டிடலாம். மாட்டிட்டு ஒன் கிளான்ஸ் வந்து செக் பண்ணோம் அப்படின்னா எரியுது. ஸோ இது வந்து 3 கலர் எரியிற மாதிரி இதை வந்து ஜஸ்ட் இந்த இதில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு டூமில் ஃபிட் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. இங்கே 4 ஸ்க்ரூ இருக்கும். 4ஐயும் வந்து நட்டு போட்டு பின்னாடி டைட் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. டூமை வந்து ஜஸ்ட் உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த 10 mm நட்டு இருக்கும். ஸோ இது வந்து இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஒன்று, அடுத்து இந்த கார்னர் ஒன்று, தென் நெக்ஸ்ட் மேலே இந்த இங்கே ஒரு நட்டு, அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை வந்து லைட்டாக மட்டும் டைட் பண்ணுங்கள், ரொம்ப டைட் பண்ண வேணாம். சேஸில் எல்இடி மாட்டோம் இல்லையா. ஸோ சேஸ் எல்இடி வந்து ஜஸ்ட் இந்த பல்பில் இந்த ஒரு சாக்கெட்டில் வச்சு இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து நான் இன்செர்ட் பண்ணிட்டு காட்டுறேன். ஆக்சுவலாக இந்த ஒயர் வந்து பார்த்தோம்னா நம்ம சேஸ் எல்இடி கொடுத்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒயர்லேருந்து வருது. இந்த ஒயர் எடுத்து கொண்டு வந்து இது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போது மல்டி கலர் லைட் மாட்டணும் இல்லையா. ஸோ அந்த லைட்டுக்கு போகிற பார்க்கிங் லைட் இது. ஸோ அந்த பார்க்கிங் லைட்டுக்கு போகிற 2 லைனில் ஜஸ்ட் இந்த சாக்கெட்டில் இன்செர்ட் பண்ணி எடுத்துருக்கோம், அவ்வளோதான். ஒயரிங் வந்து சிம்பிள் தான். ஸோ இந்த இதில் வந்து நம்ம ஒரே இதில் தான் எடுத்திருக்கோம். ஸோ அந்த சைடும் வந்து சேஸுக்கு 2 சைடுமே வந்து ஒரே லைனில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ஹெட்லைட்லேருந்து இந்த சைடு பார்க்கிங் லைட்லேருந்து போகிற மாதிரி. ஸோ ஒயரிங் வந்து இவ்வளோ தான், சிம்பிள் தான். இந்த லைட்லேருந்து கீழே ஸோ ப்ளஸ் வந்து இந்த லைட்டை கழட்டி, ஸோ இது கழட்டுறது ரொம்ப ஈஸி தான். இந்த 2 ஸ்க்ரூ வந்து கழட்டினீங்கன்னாவே வந்துடும். இங்கே சைடில் ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு சில மாடலில் சைடில் இருக்கும். ஸோ இந்த 2 கழட்டினீங்கன்னாவே தனியாக வந்துடும். ஸோ இதுக்கு கீழே ஒரு எல்இடி. ஸோ அவ்வளோதான். இதுலேருந்து எடுத்து கீழே, அதுலேருந்து எடுத்து கீழே. ஸோ இது 2 தனித்தனியாக கொடுத்துட்டோம். ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம ஒரே இது லைனில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக வந்து லைட்டெல்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணது வேறு எதுவும் கிடையாது. இந்த டூமில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங்க்கு ஒரு சின்னதாக ஒரு ஹாலஜனில் ஒரு லேம்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு எல்இடி போட்டிருக்கோம். ஸோ அது வந்து மல்டி கலர் எல்இடி போட்டிருக்கு. அது போக வந்து பார்க்கிங், அதே பார்க்கிங்லேருந்து எடுத்து கீழே சேஸில் வந்து ஒரு சேஸ் லைட் ஒன்று பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கார்னர் ஒன்று, இந்த கார்னர் ஒன்று. ஸோ இதே மாதிரி வந்து பேக் சைடு போனோம் அப்படின்னா பேக் சைடும் வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி எரியும். ஸோ இங்கே ஒன்று, ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா இந்த சைடு ஒன்று. ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ இதோட நைட் விஷுவல் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு கிளிப்பை ஆட் பண்ணுறேன்.